ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அனானிசிட்டி சப்ஜெக்ட் தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷனில் CS 3452 அந்த சப்ஜெக்ட் கோடுக்கான இம்பார்ட்டன்ட் விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து TOC சப்ஜெக்ட்டில் பாஸ் பண்ணால் நம்ம தேரமும் படித்தாகணும். அதே சமயத்தில் நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸும் பார்க்கணும். ஒன்று ரெண்டுமே சேர்ந்து வரலாம், இல்லைனா சம்டைம்ஸ் ப்ராப்ளம் மட்டும் வரலாம், இல்லை தியரம் மட்டும் வரலாம். ஸோ தியரம் 50%, ப்ராப்ளம் 50% நம்ம அதுமாதிரி பார்த்தோம்னாவே ஒரு பாஸ் ஆகிடலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு யூனிட் 1 பார்ப்போம். பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் டு ஃபார்மல் ப்ரூஃப், NFA, DFA, அதுக்கப்புறம் எப்சிலான் ட்ரான்சிஷன் அண்டு வித்தவுட் எப்சிலான் ட்ரான்சிஷன் இருக்குது. இதில் வந்து NFA, DFA பார்த்தீங்கன்னாவே மினிமைசேஷன் ஆஃப் DFA வந்துடும். அதுக்கப்புறம் வந்து NFAலேருந்து DFAவை கன்வெர்ட் பண்ண சொன்னால் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது 3 செகண்ட், தேர்ட், ஃபோர்த் இது 3 நல்லா பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தியரம் பார்ட் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் 2 மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம NFA, DFA அதை பற்றி படிக்கும் போதே வந்து நம்ம அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு 2 மார்க் வரும். அதை ஆட்டோமேட்டா தேரி படிச்சிங்கன்னா அதை வச்சு நம்ம 2 மார்க் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து யூனிட் 2ல் பார்த்தீங்கன்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ், பம்பிங் லெம்மா, க்ளோஷர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரெகுலர் லாங்குவேஜஸ். க்ளோஷர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரெகுலர் லாங்குவேஜ் தியரம், மற்ற ரெண்டும் வந்து ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். நீங்கள் வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷனும் பம்பிங் லெம்மாவும் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் எழுதிக்கலாம். உங்களுக்கு எது வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எழுதிக்கலாம். இப்போ பார்ட் ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் லாங்குவேஜஸ், ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஃபைனைட் ஆட்டோமேட்டா. மோஸ்ட்லி ரெகுலர் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது பார்ட்டியில். நெக்ஸ்ட் வந்து யூனிட் 3. இங்கே வந்து நான் பார்ட்டியை கொடுத்துருக்க மாட்டேன், ஏன்னா நம்ம பார்ட் பி படிக்கும் போதே நமக்கு வந்து பார்ட் ஏக்கான கொஸ்டின்ஸ்லாம் வந்து அதிலே 2 மார்க் மாரி அதில் இருந்தால் நம்ம கேட்பாங்க. ஸோ பார்ட் பிலே வந்து நான் சொல்கிற இந்த 3 கொஸ்டின் படித்தாலே பார்ட் ஏக்கும் அதுக்கே கவர் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இதில் இருக்க சப் டாபிக்ஸோ இல்லை இதில் இருக்க ஒரு டெஃபினிஷனோ தான் நமக்கு வந்து பார்ட்டியில் கேட்பாங்க. புஷ் டவுன் ஆட்டோமேட்டா, அதுக்கப்புறம் வந்து கண்டெஸ்ட் ஃப்ரீ கிராமர், அப்படின்னா CFGலேருந்து PDAவாக மாற்றுங்க, இல்லை PDAலேருந்து CFGயாக மாற்றுங்க. மோஸ்ட்லி இப்படி தான் வரும். இதிலேருந்தே நமக்கு வந்து பார்ட் ஏ கொஸ்டின் வரும். நெக்ஸ்ட் வந்து யூனிட் 4 பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் டெக்னிக்ஸ் ஃபார் டியூரிங் மிஷின் இந்த கொஸ்டின் இருக்குது. அதுக்கப்புறம் நார்மல் ஃபார்ம்ஸ் ஃபார் CFG இருக்குது. அதுக்கப்புறம் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் கான்டெஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜ். இதுவும் அதே மாதிரி தான் தியரம் ப்ளஸ் வந்து நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அது ரெண்டுமே முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து தியரம்க்கு வாங்க. அதுக்கப்புறம் அதே தான் பார்ட்டியை வந்து பார்ட் பியில் இருந்தால் உங்களுக்கு வரும். உள்ளே இருக்க டெஃபினேஷன்ஸோ இல்லை சின்ன சின்ன ஃபார்முலாஸோ வச்சு பார்ட்டியில் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து யூனிட் 5 ரிகர்சிவ் அண்ட் ரிகர்சிவ்லி எனுரபிள் லாங்குவேஜஸ் ப்ராப்பர்ட்டிஸ். அதுக்கப்புறம் யூனிவர்சல் டியூரிங் மிஷின், ட்ராக்டபிள் அண்ட் இன்ட்ராக்டபிள் ப்ராப்ளம்ஸ். அதுக்கப்புறம் NP அண்ட் NP கிளாஸஸ். இது 3 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து தியரம், செகண்டு தேர்டு வந்து கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸாம்பிள் போட்டு நம்ம தியரி எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் ஈஸி தான், ஃபஸ்ட் ஒன் மட்டும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து செகண்ட் அண்ட் தேர்டு வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு ஃபுல்லாகவே வந்து எக்ஸாம்பிள் வச்சு நம்ம ஓனாக எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். அது புக்கில் ஃபாரின் ஆத்தர் புக்கோ இல்லை லோக்கல் ஆத்தர் புக்கோ புக்கிலே தெளிவாக கொடுத்துருப்பாங்க, பார்த்துங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ.